திமுகவை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புமிக்க எங்க மாமா நயினார் நாகேந்திரன் சொல்றாங்க அந்த கருத்தை. அதேதான் திமுகவின் தலைமை சொல்லுது. திமுகவை வீழ்த்த பாஜக தலைமையில் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் வர வேண்டும் என அழைப்பு விடுத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது நான் ஏற்கனவே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாள் திமுக ஆட்சியினால மக்களுக்கு நிறைய சிரமங்கள், சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க, அது 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 6% கூட்டுறாங்க. தொழிற்சாலைகள் நடத்த முடியாது, ஹோட்டல் நிர்வாகங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா கடத்தல் எல்லாமே இந்த ஆட்சியில் அளவுக்கு அதிகமாக போயிருக்கு. சட்டம் ஒழுங்கு காவல்துறையால் பராமரிக்க முடியாது. ஆக என்ன, இந்த ஆட்சி மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகவே எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள். இதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதேதான் திமுகவை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புமிக்க எங்க மாமா நயினார் நாகேந்திரன் சொல்றாங்க அந்த கருத்தை. அதேதான் திமுகவின் தலைமை சொல்லுது. பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும், அது பாசிச கட்சி, ஆட்சி செய்கிற ஒரு கட்சி, அது மதவாத கட்சி, அதை வீழ்த்துறதுக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேரணுங்கிறாங்க. இப்ப நான் எந்த பக்கம் சேரலாம்ன்றீங்க? புரியுதா? ஒன்னா நின்னு திமுக வீழ்த்துவோங்கிறாங்க. நான் என்ன முடிவு ஒன்னா நின்னு வீழ்த்துறேங்கிறேன். எப்படி புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்.